யாரோ நமக்கு வேண்டியவங்க போல இருக்கு, உடம்ப பத்தி விசாரிக்கிறாங்க. என்னம்மா அது? யாரு? எங்க பாத்துருக்கேன் உங்களை? யாரு? என்ன திமிரு? ஏரி தண்ணிய மேல அடிச்சு விலாசம் கேக்குறீங்களா? விலாசம்? ஆமா, ஏரியில படம் ஓட்டும் போது ஏரி தண்ணி அடிக்காம குள தண்ணியா கொண்டு வந்து கொட்ட முடியும்? அவங்களோட எதுக்கு பம்பு? ஏதோ தெரியாம பட்டிருக்கு. வா போலாம். இல்ல தெரிஞ்சுதான் செஞ்சா என்ன செய்வீங்க? நீ சும்மா இருக்க காந்திமதி. கரைக்கு வரட்ட கவனிச்சுக்க. கரைக்கு வந்தா என்ன செய்வேன்? நீ ஆம்பளை ஆத்தா கரைக்கு வாயா. நான் ஆம்பளை இல்ல. வைத்தியர் என்ன பத்தி சொல்லியா? நான் உண்மையை சொல்லிடுறேன். எம்மாடி, இவர் ஒரு லூசு. மதுரையில கருணாகரம் மில்ஸ் தெரியுமா? கருணாகரம் மில்ஸ். அதுல முதலாளி கருணாகரம் பிள்ளை தெரியுமா? கருணாகரம் பிள்ளை. அவர் சன்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் சன்னு. நான் தான் அவன். எங்க அப்பா கையில 8 கோடி இருக்கு. 8 கோடி. மாமா பிள்ளையா? 8 கோடினா உடனே மாமா பிள்ளையா? தொலைச்சு விடுவா 2 பேரும். இல்லீங்க, மெட்ராஸ்ல பார்வதி அம்மா இல்ல? நீங்க தான் பார்வதி அம்மாவா? நாங்க இல்ல, எங்க அம்மா தான் பார்வதி அம்மா. பார்வதி அம்மா பொண்ணா நீங்க? பார்வதி அம்மா இஸ் மை ஓன் அத்தை. கர்நாடக பிள்ளை இஸ் மை மாமா. அத்தை வாங்க, அத்தை வாங்க. அப்பா, ஏரிக்கிற பக்கம் போறேன்னா அங்க அத்தை மகன் 2 பேரையும் சந்திச்சேன். அவங்கள கூட்டிக்கிட்டே வந்துட்டேன். மலை மேல உன்னை கூட்டிட்டு வந்தா நீ சரியாயிடுவேன்னு வைத்தியம் சொன்னான். இங்க வந்த ஒரு பாடு ரொம்ப மோசமா இருக்கு. அத்தைக்கு 2 மகளா இருக்கா? ஒண்ணுதானடா. ஐயோ பாவம்பா, நீ மதுரையில சுமாரா இருந்திய, இங்க வந்து ஏன் இப்படி ஆயிடுச்சு? நான் ஆமா, உனக்கு மூளையே கெட்டு போச்சுப்பா. அண்ணன் தொலைஞ்சு போனாலும் தொலைஞ்சு போனான். அண்ணன் எங்கடா தொலைஞ்சான்? இங்கதான் இருக்கான். எங்க? இதுக்குள்ள இருக்கான். அவுட் ஹவுஸ்ல. அவுட் ஹவுஸ்? ஏன் சத்தம் போடுற? அவுட் ஹவுஸ்லயா? ஆமா, உங்க அத்தை கிட்ட அவன் டெல்லிக்கு போயிருக்கான்னு புளி வச்சிருக்கேன். நான் போய் இல்லன்னு சொல்லிட்டு நீ அதே மாதிரி புழுகுடான்ற. சின்ன தண்ணி லேக்ல பார்த்தா அதான் கூட்டிட்டு வந்தது. உன்கிட்ட நல்லா பேசிட்டானா? உன்கிட்ட ஓ பேசுனா பேசு, ஒரே தொடர்பு. ஏண்டி சின்னத்தான் பேசி தொடன்னு இருக்கா? தமாஷா பேசுவாரு. சரி சரி, டிஃபன் ரெடியா இருக்கு, நீங்க 2 பேரும் போய் சாப்பிடுங்க. என்னடா இது? நீ இங்க இருக்கிறதே அப்பா சொல்லிதான் எனக்கு தெரியும். தோட்டக்காரனா போட்டியாம சமயக்காரனா போயிருந்தாலும் இஷ்டத்துக்கு தின்னுருக்கலாம். ஆமா, எங்கிட்ட கூட சொல்ல வந்துட்டே. சிறுத்தம்பி, நான் வந்து அதெல்லாம் இருக்கட்டும். அப்பா என்ன சொன்னாரு அதை சொல்லு. அது ஏன் கேக்குறேன்? அப்பா அத்தை கிட்ட நடிச்சு நடிப்பு இருக்குது. நான் பார்த்து அசந்த போயிட்டேன். என்ன கொஞ்சம் கூட தெரியாத மாதிரி பேசி உள்ள கூட்டு போய், டேய் மகனே, நீ டெல்லியில இருந்து வர மாதிரி வந்துடுறான்னு சொன்னாரு. ஆனா வருவேன். வராத, நீ டெல்லியில ஏறு. அப்பா வரட்டும் டெல்லிக்கு. அவர் டிக்கெட் எல்லாமே வந்துருவாரு. டேய் சின்ன தம்பி, ஒரு விதத்துல அப்பா இப்படி வாட்டி வதைக்கிறது பரிதாபமா இல்ல? நம்ம அப்பா மேல பரிதாபம்? அவரை நம்ம வாட்டுறமே எதுக்கு? அவர் மேல நமக்கு விரோதமா? கொல்லம்பட்டையில இரும்பு பழுக்கு காய்ச்சி அடிக்கிறானே, ஏன் இரும்பு மேல அவனுக்கு கோவமா? இல்ல, அப்படி செஞ்சாத்தான் அது ஒரு பயனுள்ள கத்தியாவோ சுத்தியாவோ மாறும். டேய் லூசு, எனக்கு அப்புறம் பிறந்த உனக்கு இவ்வளவு மூளையா? அதற்கு காரணம் இருக்கிறது. கண்ணுக்குட்டி இருக்குதே, அது பிறக்கும் போது காதுதான் இருக்குது, கொம்பு இல்ல. கொம்பு அப்புறம் தான் முளைக்குது. ஆனா காதை விட கொம்புக்கு தான் வலு அதிகம். புரிந்ததா? நாம் சென்று வருகிறது. சின்ன தம்பி, ஐயோ, இந்த வைத்தியம் வரானே, சின்ன தம்பி. பெரிய தம்பி கூட இங்கதான் இருக்குது. டெல்லிக்கு போயிருந்ததா பெரிய முதலாளி சொன்னாரு. இத பாருங்க, அண்ணா எங்க இருக்கிற விவரம் யாருக்குமே தெரியக்கூடாது. பெரிய முதலாளிக்கு அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு போச்சா? நீ ஒத்துருக்கா தெரிஞ்சுக்கிட்டே போகுது. இனிமே யாருக்கும் தெரியக்கூடாது. நான் எல்லார்கிட்டையும் சொல்லி போடுவேன்னு. நான் மதுரையில இருந்து என் மருமகளை பார்க்கணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு வந்திருக்கேன். அவன் என்னடான்னா ஊரை சுத்தி பார்க்க புறப்பட்டான். வந்தாளா இல்லையா? வந்துட்டானே, டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கா, அந்த கூட்டு வர. சாப்பிட்டு வர அவசரம் இல்லை. உட்கார், நீங்கள் உட்கார், நீங்க உட்காருமா, உட்காரு. ஆமா, நான் கேட்க மறந்துட்டேன். இவங்க யாரு? நான் சொல்ல மறந்துட்டேனே, மெட்ராஸ்ல இருந்து எங்க கூட தான் வந்திருக்கு சின்னம்மா. பார்வதி, இந்த அம்மாவுக்கு ஊட்டியில எஸ்டேட் இருக்கும். அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. அந்த அளவுக்கு நான் அந்தஸ்து இல்லாதவன். கொஞ்ச நாளைக்கு முன்னால அம்மா வீட்டுல வேலைக்காரியா இருந்தேன். என்னன்னு? பார்வதி, உன்கிட்ட தனியா பேசணும். இப்படி வா. தங்கச்சி, இப்படி வா. ஆமா, உன்னை எதுக்காக இந்த ஊட்டிக்கு வரவழைச்சிருக்கேன்? உங்க பையனுக்கு என் பொண்ணை கல்யாணம் செய்து வைக்க. உன் பொண்ணைத்தான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எதுக்காக நான் நினைச்சேன்? கூட பிறந்த தங்கச்சி ஆச்சே, அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கிற போது ஏன் வெளியில பொண்ணு எடுக்கணும்னு நினைச்சிருப்பீங்க. அது சரி, இந்த தங்கச்சியே ஏழையா இருந்திருந்தா அந்த எண்ணம் எனக்கு வந்திருக்குமா? யோசிச்சாத, கட்டாயம் வந்திருக்காது.
நீ என்ன போல காசு பணம் உள்ளவளா இருக்கிற, அந்தஸ்து தராதரம் பார்க்கக்கூடியவளா இருக்கிற, அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தை வச்சு தானே உன்கிட்ட சம்பந்தம் பண்ணி வச்சுக்கலாம் நினைச்சேன். ஆனா நான் நினைச்சதுக்கும் நீ இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லையே. நீங்க எதை சொல்றீங்க? புரியலையா? உனக்கு சமமா ஒரு வேலைக்காரியை கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிறியே, அது ஒண்ணு அசிங்கப்படுத்துற விஷயமா இல்ல என்ன அவமானப்படுத்துற நோக்கமா? அவளால நீங்க அவமானப்படுறதுக்கு எந்த விதமான சந்தர்ப்பமே இல்லையே. ஏன் இல்ல? ஒரு கோடீஸ்வரன் தங்கி இருக்கிற மாளிகையில ஒரு வேலைக்காரியை கொண்டாந்து நடு வீட்டுல உட்கார வச்சுக்கிட்டு இருக்கியே, பாத்திரம் சிரிக்க மாட்டேன்? வேலைக்காரின்னு வெளியில தெரிஞ்சா தானே. தெரியாது நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. இது என்ன பாலைவனமா? இவ்வளவு பேர் நடமாடுற இந்த ஊர்ல எவனுக்காவது ஒருத்தருக்கு தெரிஞ்சா ஏன் மான மரியாதை காக்கல பறக்கும்? அண்ணே, அவ செய்த தியாகம் என்னன்னு தெரிஞ்சா நீங்களே அவளை பாராட்டுவீங்க. அண்ணே, அப்படி என்ன பெரிய தியாகத்தை பண்ணிட்டான்? 10 வருஷத்துக்கு முன்னாலே எஸ்டேட்ட பார்வையிட போயிருந்தாரு எங்க வீட்டுக்காரர். அப்போ மதம் முடிச்ச யானை ஒண்ணுகிட்ட அவரை அகப்பட்டுக்கிட்டாரு. கூட போயிருந்த சின்னம்மா புருஷன் ஓடி வந்து இவரை காப்பாத்துறதுக்காக அந்த யானை கிட்ட போராடினான். என் வீட்டுக்காரர் தப்பி பொழைச்சுக்கிட்டாரு. ஆனா அந்த சின்னம்மா புருஷனை யானை கொண்டு போட்டு என் மங்கலியத்தை காப்பாத்துறதுக்காக தன் மாங்கலியத்தை இழந்துட்டு சின்னம்மாவை என் தங்கச்சியா நினைச்சு காப்பாத்திக்கிட்டு வர்றேன். அவ பொண்ணையும் என் பொண்ணு கூட படிக்க வைக்கிறேன். நல்லா இருக்கு பார்வதி. நம்ம உயிரையும் உடமையும் காப்பாற்ற வேண்டியது வேலைக்காரனுடைய கடமை. அதுக்குத்தானே நம்ம அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறோம். அதுக்காக வேண்டி அவங்க தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கிட்டு ஆறது இருக்கு ரொம்ப ரொம்ப அவமானமான செய்தி. பார்வதி, அந்த வேலைக்காரி இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் இருக்கப்படாது. முதல்ல ஊருக்கு அனுப்பு. ஊருக்கு அனுப்புறதா? அது என்னால முடியாது. ஏன்? நன்றி கொண்ட பாவத்தை என்னால செய்யவே முடியாது. அப்ப இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. பரவாயில்ல, அண்ணா வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணுமேங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் நான் ஓடி வந்தேன். கூட பிறந்த பிறகு மனசு இப்படி நோக வைக்காதீங்க. இது கொஞ்சம் கூட சரியில்லை. சரி சரி அழாத. அப்ப ஒண்ணு செய். என்ன? அந்த வேலைக்காரியையும் அவ மகளையும் ஊருக்கு அனுப்ப வேண்டாம். வேலைக்காரங்களுக்கு ஒரு அவுட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்க போய் இருக்க சொல்லு. அண்ணே, உலகம் எவ்வளவோ முன்னேறி இருக்கு. இப்ப போய் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்களே. பார்வதி, வள வளான்னு பேசுறதுல பிரயோஜனம் இல்ல. நான் சொன்னதை உன்னால செய்ய முடியுமா முடியாதாங்கிறத 10 நிமிஷத்துல என்கிட்ட வந்து சொல்லு. நான் வர்றேன். சின்னம்மா, வருத்தப்படாது. வேலைக்காரங்க வேலைக்காரங்களா தான் இருக்கணும். பணக்காரங்க எப்போ பணக்காரங்களா தான் இருக்கணும். அதுதானே நியாயம். அவர் சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்லைங்க. சின்னம்மா, எல்லாம் நல்லதுக்குதான். எனக்கு என் மகளுக்கும் ஏழ்மையும் வறுமையும் ரொம்ப ரொம்ப பழக்கப்பட்டது தானே. சின்னம்மா, எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. சின்னம்மா, எப்படியும் ஒரு நல்ல காரியம் நடக்கணும். இப்பவே அவரை கூப்பிடுங்க. அவர் சொல்ற இடத்துக்கு நானும் என் மகள் இப்பதான் போக தயாரா இருக்கோம். அம்மா, அம்மா. சின்னம்மா, இங்க பாரு, இந்த கைகளை பிரிச்சுதான் ஆகணுமா? என்னம்மா அது? ஒண்ணுமில்ல, நான் சொல்றேன். மேகலை, நானும் என் மகளும் கொஞ்ச நாளைக்கு அவுட் ஹவுஸ்ல இருக்க போறோம். ஏன் ஏன் எதுக்குலாம் கேட்க கூடாது. உன் கல்யாணம் முடியற வரைக்கும் தான் இந்த தனி வாழ்க்கை. அதுக்கப்புறம் வழக்கம் போல எல்லாரும் அம்மா கூட தான் இருக்க போறோம். அம்மா, என்னம்மா அது? இவங்க ஏன் அவுட் ஹவுஸ்ல இருக்கணும்? உங்க மாமாவுக்கு இவங்க எல்லாம் அங்க இருக்கிறது பிடிக்கலையா? சின்ன மாமா வேலைக்காரின்னு ரொம்ப கேவலமா பேசுறாரு. அம்மா, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லிடு. இப்படிப்பட்ட மாமா நமக்கு தேவையா? மேகலை, அப்படி திருப்பிள்ளத்தனமா பேசுறது சரியில்லை. பல வருஷங்களா இருந்து வந்த விரோதம் மறைஞ்சு உனக்கு கல்யாணம் நடக்க போறப்ப எங்களை பத்தி அக்கறை எடுக்கிறது சரியில்லை. நான் எங்கதானே இருக்க போறேன். இவ பெரிய மனுஷி மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டா. எனக்கே எங்க மாமாவை பிடிக்கலன்னா நீ என்ன சமாதானம் சொல்றது? வாமா, இன்னைக்கே ஊருக்கு புறப்படுவோம். மேகலை, எங்க மேல இருக்கிற பிரியத்தினாலும் நீ இப்படி பேசு. இருந்தாலும் ஒரு தனிப்பட்டவங்களுடைய நன்மையை கருதுறதை விட ஒரு குடும்பத்தை பத்தி நினைக்கிறதாமா நல்லது. அம்மா, கூப்பிடுங்க. அவர் சொன்னபடியும் செய்விடுங்கம்மா. கூப்பிடுங்கம்மா. கூப்பிடுறேன். நீ சொன்னபடியும் செய்யறேன், அவர் சொன்னபடியும் செய்யறேன். ஆனா என் யோசனைக்கும் கொஞ்சம் இதுல இடம் கொடுங்க. எங்க அண்ணனை கூப்பிட்டு இப்போ ஒரு வார்த்தை சொல்ல போறேன். அது எல்லாத்துக்கும் நல்லதாவே இருக்கும். என்ன முடிவு பண்ண? அண்ணே, நீங்க சொன்னபடியே சின்னம்மாரும் அவ பொண்ணும் அவுட் ஹவுஸ்லயே இருக்கட்டும். அண்ணே, நானும் என் மகனும் இங்கேயே இருக்கிறோம். அம்மா, யாராரு தலையில எப்படி எப்படி எழுதிருக்கோ அப்படி எப்படி நடக்கும். சின்னம்மா, நீயும் உன் மகளும் அவுட் ஹவுஸுக்கு போங்க. அங்க போயிருங்க. போங்க. என்னன்னு? ஆமா ஆமா, அதான் சொல்லியாச்சு. அப்படியே நிக்கிறீங்க, புறப்படுங்க. யாராவன்? இவங்கள அவுட் ஹவுஸ் போ.
என்ன இது கொண்டா நான் கூட்டுறேன். வேண்டாமா, நானும் பெண்ணா பிறந்தவ தானே, கூட்டுறதுல என்ன தப்பு? அடடே சமத்துவமா, சௌக்கியமா? நல்ல சௌக்கியமா. ஆமா, நீங்க இங்க இருக்கீங்க, எல்லாம் ஏழைங்க இருக்கிற இடமாச்சே. நாங்களும் ஏழைங்க தான். என்னங்க கிண்டல் பண்றீங்க? உண்மைதான் சமத்துவம், நாங்க ஏழைங்க தான். பார்வதி அம்மா தான் பணக்காரங்க, நாங்க அவங்க வீட்டுல வேலைக்காரங்களா இருந்தவங்க. வேலைக்காரங்களை சரிசமமா நடத்துறது தப்புன்னு சொல்லி எங்களை வெளியே அனுப்பிச்சிட்டா கருணாகரம் பிள்ளை. அப்படியா? அந்த மனுஷனை எப்படித்தான் மாத்ததுன்னே புரியலையே. சமத்துவா மாறாபடி ஏட்டா வேலை வெட்டிய பார்க்காம இங்க வந்து கதை பேசிட்டு இருக்கியா? அதான் போயாதான் வேலை வந்த பாருயா. என்னடா சொன்ன? வாழ முடிஞ்சு பண்ணுங்க. தம்பி தம்பி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. சும்மா இருந்தமா, மூலகட்ட முதலாளிக்கு முக்காதுட்டு மேனேஜர். எங்க முதலாளியை வைக்காம பேசுறியாடா? ஒன்னேதான் சேர்ந்து பேசுறேன். என்னையா பெரிய முதலாளி? காசு இருந்தா போதுமாயா? காசை சாப்பிட முடியுமாயா? இன்னைக்கு நீங்க சாப்பிடுறீங்களே, அதை பயிரிடுறது யாரு? ஏழைங்க. இன்னைக்கு நீங்க உடுத்திருக்கீங்களே உடை, அதை நெய்யறது யாரு? ஏழைங்க. தங்கி இருக்கீங்களே பங்களா, அதை கட்டினது யாரு? ஏழைங்க. சுருக்கமா சொன்னா பணக்காரன் செத்தா கூட ஏழையா தூக்கணும், ஏழை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, தெரியுமா? ஏன்டா என்கிட்ட திருவாட பேசுற? இன்னைக்கே ஒரு சீட்டை கிடைச்சிட்டு மறுபடியும் வாங்கடா. அந்த ஒரு வேலையாவது ஒழுங்கா செய்ய. வாயா. உங்களோட ஒரே சிரிப்பு தாங்க. ஏனுங்க இப்படி கொஞ்சம் வர்றீங்களா? ஏயா யோ ஏயா திருட மாதிரி முடிக்கிற? ஐயோ பெரிய விவகாரம் நடந்து போச்சுங்க. என்ன விவகாரம்? ஐயோ பெரிய கலாட்டம் நடந்து போச்சுங்க. உங்கள்கிட்ட தனியா சொல்லணுங்க. பாயா இங்க. அம்மா என்னம்மா இது? எனக்கு ஒண்ணும் புரியலையா, கொஞ்சம் வாங்க சொல்றேன். நான் ஒண்ணும் சொல்ல. எங்க அண்ணன் இருக்கிற விஷயத்தை சொல்லிட்டியா? நான் ஒண்ணுமே சொல்லிங்க. சொன்ன நல்ல ஆடியா. அவன் சின்ன பையன் ஏதோ உளறி இருக்கிறான், மன்னிச்சு விடியா. அவனை இப்படியே விட்டுக்கிட்டா ஊரெல்லாம் போய் உங்களை கேவலமா பேசுவானுங்க. என்னதான் செய்யணும் பண்ற? அவன் சுட்டு போஸ்ட் போடணுங்க. ஓஹோ, நான் சுடுறேன், நீர் பொசுக்கணும். பின்னால வா. ஏன் எல்லாரும் என் பின்னாடி வர்றீங்க? இது என் பர்சனல் மேட்டர். போறீங்களா இல்ல ஷூட் பண்ணிடுவோம். முதலாளி, ஏன் இவங்களை சுட வர்றீங்க? அவங்கள சுட வரலடா, உன்னதான் சுட வந்தேன். எனக்கு மூளை இல்லைன்னு சொன்னியாமே, உன்னை சுட்டு பூசுக்கிறேன் பார். என்னையா? ஆமாங்க, நீங்க சுடுங்க, நான் பொசுக்கிறேன். ஓஹோ, என்ன சுட வந்தீங்களா? தைரியம் இருந்தா சுடுங்க பாப்போம். சுடுங்க பாப்போம். என்ன சுடுங்க? ஐயோ வேண்டாம், ராஜபதி சுட வேண்டாம். ஐயா சுடுங்க, சின்னம்மா சுடாதீங்க, என்ன சுடுங்க. என்ன நீமா? அவங்கள சுடாதீங்க, என்ன சுடுங்க. அருவிகளை மாதிரி வந்து நிற்கிறாங்க. யாரையும் சுடாதீங்க, என்ன சுடுங்க.